41 பேர் மரணம். அந்த மரணத்துக்கு நீங்கள் என்ன காரணம், எந்த வகையில் நீங்கள் காரணம், அதுக்காக தான் இந்த விசாரணை நடக்குது. நீங்கள் தான் காரணமா, இல்லை உங்களோட சேர்ந்து பல பேர் காரணமா, இல்லை நீங்கள் காரணம் இல்லையா, அதுக்கு அப்போது நீங்கள் ஒரு மரணம், ஒரு துக்கம் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு விசாரணைக்கு போகிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் இப்படி எது கை காட்டுறீங்க நான் கேட்குறேன். இதுதான் புரியுது, தற்கொலைங்கிறது இதுதான். நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், அர்ஜுன் எல்லாமே வந்து விஜய் தான் காரணம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறதுனாக்கா, ஜானுக்கு சம்மன் கொடுத்தோடனே எல்லாருமே ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து கை காட்டி விட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக அமைப்பாளர், அவரை கூப்பிட்றாங்க சிபிஐ. இதெல்லாம் அவரு அடுத்தது ஜெகதீஷ் கூட கூப்பிடுவாங்க. இவர் தான் சொல்கிறாரு மேலே இருந்து, ஜெகதீஷ் மேலே வந்து விஜய் குரல் கொடுத்தாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னா அப்போ ஜெகதீஷை கூப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு ரூமில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து காலில் விழுந்தேன் கையில் விழுந்தேன்னு சொன்னதே பலவீனம். நீங்கள் பொதுவில் கூப்பிட்டு அந்த மக்களை வெளிப்படையாக வந்து பத்திரிகையாளர்லாம் வர வச்சு நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா சரி. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க கூப்பிட்டு ரகசியமான சந்திப்புன்னா கையில் காலில் விழுந்து கெஞ்சிருப்பீங்க. டிவி எல்லாம் விசாரணை பண்ணுச்சுன்னா என்னை போட்டு கொடுத்துடாதீங்க கூட கேட்டுருக்கலாம்ல. முழு பங்கு யாருக்கு போய் சேரும்? புஷி ஆனந்துக்கா, இல்லை ஆதவ அர்ஜுனாக்கா, இல்லை விஜய்க்கா? 4 பேருக்கும் சமமாக சேருது சார். இதில் பங்களிப்பு வந்து விஜய்க்கு வந்து புஷி ஆனந்த் ஒரு தடவை என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அதை சொல்லக்கூடாது, நாகரிகம் சொல்லக்கூடாது. அப்படி பேசும்போது அந்த அந்த ஸ்டைல் எப்படி இருந்திருக்குன்றதை என்னால் யூகிக்க முடியும். மெதுவாக தான் கிளம்புவார். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு அவர் கீழே இருக்கிற வந்து சீக்கிரம் கிளம்பிங்கன்னு சொல்லிங்களா சார்? நீங்கள் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் பொறுமையாக கிளம்புறாரு எங்கள் தலைவரை. அப்படி தான் பேசியிருப்போம். தலைவரை ரொம்ப லேட் பண்ணுறீங்க தலைவரை, நம்ம அங்கே சீக்கிரம் வந்து 8:30 மணி 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் தலைவரை நாமக்கல்ல. என்ன தலைவரை நீங்கள் லேட் பண்ணீங்க சொல்ல முடியுமா? ஆதவ அர்ஜுனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அந்த இடத்துல சர்வாதிகாரம் யார்? விஜய். அப்பனை உதாசீனப்படுத்தினேன், அம்மாவை உதாசீனப்படுத்தினேன், மனைவி பிள்ளைகளை உதாசீனப்படுத்தினேன். தனியாளாக இருக்கிற உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இல்லை, உனக்கு மரியாதையே கம்மி சமூகத்தில். நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து மரியாதை இல்லை. சென்சூட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மீண்டும் விஜய் பரீட்சைக்கு கிளம்பியிருக்காரு சார். எக்ஸாம் எழுத போய். ஆமாம் சார், போன முறை 27ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் சொல்லுவாங்களேன். இப்போ இது கிராமர். இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு உள்ளே போயிருக்காரு. அதுவும் 5 நட்சத்திர ஹோட்டல்லேருந்து கிளம்பி அவர் தனி வழியில், அதாவது எப்போவுமே சிபிஐ என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும் சார். சிபிஐ அலுவலகத்துக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும், அதில் தான் எல்லாருமே போவாங்க விசாரணைக்கு. அங்கேயும் புழக்கிற வழின்னு சொல்லுவாங்களா அது வழி. ஆனால் விஜய்க்கு சிறப்பு வழி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இதெல்லாம் வந்து ஒரு பில்டப் தான் சார். இது ஏற்கனவே இருக்கிற வழி தான். 2 வழியில், அந்த வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை இந்த வழிக்கு போயிருப்பாங்க. எப்படின்னா நான் சிபிஐக்கு போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுல என்ன சார் வந்து இதில் பெருமை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்குறேன், போலீஸ் ஸ்டேஷன் எந்த வழியாக போனால் என்ன? நீங்கள் பைபாஸ் வழியாக போனேன்னா இல்லை வந்து ஒத்தேரி பாதை வழியாக போகணும். ஆனால் மொத்தம் கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சு தானே போகணும். ஸோ அவர் உள்ளே நுழையக்கூடிய இடத்துக்கு 2 வழி இருக்கலாம் ஒரு வேலை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தலைமைச் செயலகம் போகிறீங்க, முன்பக்கம் ஒரு வழி இருக்குது, பின்பக்கம் ஒரு வழி இருக்குது இல்லையா? ஸோ அப்படி வேணால் இருக்கலாம் ஒரு வேலை. முன்பக்கம் வழியாக போகாமல் பின்பக்கம் வழியாக போனார். அதாவது கேட்டால் ஒரு பக்கம் வந்து இன்னு அவுட்டுன்னு இருக்குது, அவுட்கேட் வழியாக போயிட்டு பின்பக்கம் வந்து உள்ளே நுழைஞ்சாருங்க. மொத்தம் எல்லா இடத்துக்கும் 2 கேட் இருக்குது சார். நீங்கள் வந்து ஹைகோர்ட் எடுத்துங்க, ஹைகோர்ட்டுக்கு 3 பாதை இருக்குது, 3 வழி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அலுவலகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 வழி இருக்கும். ஒரு வழியில் போல அடுத்த வழியில் போனார்னா இதில் என்ன பெரிய பில்டப்? போன முறை 27ஆம் தேதி ஆஜராகும் போது பல தாவேகா தொண்டர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பதாகைகள்லாம் ஏந்தி கோஷமிட்டாங்க, தாவேகான்னு எப்பவுமே செய்யுது. ஆனால் இந்த முறை யாருமே அனுமதிக்கல. விஜய அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக இல்லாமல் பின்னாடி ஏதாவது அண்டர் கிரவுண்ட் ஒரு வழி இருக்குது, அதில் தான் கூட்டிகிட்டே போயிருக்காங்க. அது ஒழுங்கி விஜய் தான் ஒழுங்கிரமான நடவடிக்கை தானே சார். அந்த என்ன அது எதுக்கு அந்த கை இப்படி எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு அந்த கையை இப்படி நீ போகிறது கேட்டினா, நீ வந்து 41 பேர் மரணத்துக்கான விசாரணைக்கு போகிற. நீ மூஞ்சை தொங்க விட்டு போகலாம், இல்லை மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நீ சோகமாக வச்சுட்டு போகலாம். நீ இந்த வெக்கம் இல்லாமல் இப்படி கை காட்டுறனா உன்னை என்ன எதில் சேர்த்துக்க? நல்லா புரிஞ்சிங்க. உங்களை இந்த வழக்கில் எது கூப்பிட்ருக்காருன்னா 41 பேர் மரணம். அந்த மரணத்துக்கு நீங்கள் என்ன காரணம், எந்த வகையில் நீங்கள் காரணம், அதுக்காக தான் இந்த விசாரணை நடக்குது. நீங்கள் தான் காரணமா, இல்லை உங்களோட சேர்ந்து பல பேர் காரணமா,
இல்லை நீங்கள் காரணம் இல்லையா அதுக்கு அப்போ நீங்கள் ஒரு மரணம் ஒரு துக்கம் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு விசாரணைக்கு போகிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் இப்படி எது கை காட்டுறீங்க நான் கேட்குறேன். இதுதான் புரியுதுங்களா? தற்கொலைங்கிறது இதுதான். நீங்கள் அங்கே வெள்ளக்காரடி இப்போ நான் கேட்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்கண்ணா. இந்த இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு இந்த சேர்மனாக இருந்த நபர் வந்து அவர் வந்து வழக்கில் வந்து கைது பண்ணுறாங்க. இந்த லோன் கொடுத்த வழக்கில் ஏதோ லோனில் கொடுத்த மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க்கில் வந்த முறைகேடுகள் சம்மந்தமாக அவர் வந்து கைது பண்ணும்போது அவர் வந்து கைது பண்ணுறாங்க. கைதுக்கு வந்து வேனில் ஏறிட்டுன்னு கேட்டதுன்னா வந்து கையை காட்டுறதும் 2 பக்கம் கையை ஆட்டுறது அப்படி வணக்கம் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணார். உங்களுக்கு எந்த வழக்கில் உங்களுக்கு இப்போ வந்து இந்தியன் பேங்க் சேர்மன் அங்கே நடந்த மோசடி, அந்த மோசடிக்காக உங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி வந்து கை காட்டுறது எப்படி இருக்குது? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? விஜய் பண்ணதுக்கும் உங்களை கூப்பிட்டது எதுக்கு கூப்பிட்ருக்காங்க விசாரணைக்கு? 41 பேர் மரணம், இன்னும் சார் 2 சிசுக்களோ சார் 43 பேர் மரணத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் இப்படி கை காமிச்சிட்டு போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ அதை இப்போ இப்படி கை காமிச்சு நீங்கள் போகிறீங்களா சார்? ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்கல்ல, அந்த 41 பேர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த கரூர் மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த வேலுச்சாமி போகிறத விட்டுருங்க, அந்த கரூர் மாவட்டம் முழுவதும் அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? உன்னை கூப்பிட்டது எதுக்கு கூப்பிட்ருக்குறாங்க? நீ ஒரு பெரிய தியாகி அதுக்காக கூப்பிட்ருக்காங்க உன்னை. அந்த மரணத்தில் உனக்கு என்ன தொடர்பு? அந்த மரணத்துக்கு நீ காரணமா? அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றாங்க. அங்கே போய் நீ கட்டவரில் காமிச்சிட்டு போகிறேன்னா அப்புறம் உன்னை எதில் சேர்த்திக்க? அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரோ ஒரு எல்லாருமே உன்னை வந்து ஆகோ ஓகோன்னு கூட சொல்லிட்டோம். ஒரு பெண் வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை, நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அறிவு வேணும். எதுக்கு காட்டணும், எதுக்கு விரல காட்டணும்? செவ்வாய் அப்படி தான் அந்த ஓட்டை போட்டு வந்துட்டு இப்படி கை காட்டுவான். நீ எலெக்ஷன் நிற்கிறியா? நீ ஓட்டை போட்ட, நீ ஓட்டை போட்டது அந்த ஓட்டை வந்து நீ ப்ரெஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து டிக் பண்ண கூட சொல்லலாம். எது கண்ணுக்கு தெரிஞ்சு நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும். நீ பட்டனை தான் அழுத்துற. நீங்கள் பட்டனை அழுத்துனா அதுவே வந்து வேற ஒரு ஓட்டுக்கு போகுதுன்ற மாதிரி தகவல்லாம் இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் நீ வந்து கை நீட்டுற, வேறலாம் நீட்டு, எது நான் ஓட்டு போட்டேன். எதுக்குன்றதான் சிபிஐ வந்து விசாரணை கூப்பிட்றாங்க, அவங்க டியூட்டி சம்மந்தமாக உன்னை கூப்பிட்றாங்க. நீ உன்னுடைய கடமை, ஏன்னா நீ அதில் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நீயும் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட், உன்னுடைய பங்களிப்பு தான் அங்கே பிரதானம். அப்போ உன்னை கூப்பிட்றாங்க, ஒரு டியூட்டி. இது ஒன்றும் உன்னை அச்சீவ் பண்ணுறதுக்காக கூப்பிட்ற, நீ அச்சீவ் பண்ணிட்ட இப்படி காட்டுறதுக்கு தப்பு இல்லை, அசிங்கமால. கடந்த முறை விஜய் விசாரணைக்கு போனார் சார். பல விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டது. என்னென்னா கிட்டத்தட்ட 100 கேள்விகள் கொடுத்தாங்க. அந்த 100 கேள்விகளும் விஜய் வந்து என்னென்ன இதுன்னு டிக் பண்ணணும். அது ரொம்ப கிட்டத்தட்ட 7 ஹவர் உட்காந்து வச்சுருந்தாங்க. அதுதான் கொஸ்டின் பாருங்க. 100 கேள்விக்கு 7 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 100 கேள்விக்கு நீங்கள் டைம் பிரித்து போடுங்க 7 மணி நேரத்தில். சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசுனாங்க, விஜய் படிக்காத திருதுன்னு முழிச்சாருன்னு ஒரு. அதனால தானே சார் உங்களுக்கு வந்து லயலா காலேஜில் வந்து அந்த கூப்பிட்டு ப்ரொஃபஸர்லாம் கூப்பிட்டு உன் பையனுக்கு படிப்பு ஏறணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணி அவருக்கு படித்து விளக்கம் சொல்லி தான். ஆமாம் சார், அதுதான் இப்போ ஆங்கிலத்தில் போட்டால் இவங்க என்ன ஆங்கில புலமையாக படிச்சிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் படிக்கும்போது அது உண்மையாக இருக்கும் சார். கண்டிப்பாக இந்த கேள்வி எனக்கு புரியலன்னு இருப்பான். இந்த கேள்வி போட்டால் அதை புரிய வைப்பாங்க. புரியுங்களா? தமிழை கொடுத்தாங்கன்னா அங்கே தமிழ் தெரியாதுல்ல. இப்போ நம்ம லோக்கல் அதுதான் இப்போ புரியுதுங்களா? நம்ம லோக்கல் போலீஸ் விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அங்கே தமிழ் அதிகாரிகளுக்கு தமிழில் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே எல்லாம் சிபிஐ ஆஃபீஸர். இது வந்து நான் 2வது இந்த விசாரணையெல்லாம் முழுமையான வந்து நடக்குதான்றது கேட்கணும். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு இருக்குது. இவங்க விசாரணை வந்து சரியாக நடத்துகிறாங்களான்றதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழுக்கு தமிழ் தெரியாதுல்ல, அவங்க ஆங்கிலம். சிபிஐ ஆஃபீஸரும் எல்லாருக்கும் தெரியும்னா ஆங்கிலம். அப்போ ஆங்கிலத்தை தான் இந்த விசாரணை. இதே நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டிருந்தீங்கன்னா இங்கே தமிழ்லேயே நீங்கள் வந்து இப்போ புரியுதுங்களா சிக்கல் எப்படி ஆகுதுன்னு? அப்போ கேள்வியே புரியல. அவங்க கேள்வி புரிய வைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து போடுறாங்க சப்போர்ட்டுக்கு. இல்லை இவரே கூட யாராவது கூட வந்து கேட்கலாம். ஆங்கிலம் தெரிஞ்சவங்கள எனக்கு வந்து ஒரு ஆள் வேணும் கூட அதெல்லாம் கேட்கலாம், அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் தாவேகா தரப்பில் ஒரு விமர்சனம் என்னென்னா, ஏன் எங்கள் தலைவர் தளபதியை வந்து கொச்சைப்படுத்துறீங்க? ஒரு சிபிஐ அலுவலகத்தில் கேட்ட கேள்விகள் எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்கே உள்ள நடந்த விஷயத்த எப்படி வெளியே வந்தது? இதெல்லாம் உங்களோட அடிப்படையில் சார். இப்போ இதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஏற்கனவே வந்து இவங்க புஷியானந்த், ஆதவர்ஜுனா, அஜித்குமார் இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல
விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, நிர்மல்குமார் எங்கே போயிட்டு வந்தாங்க. இவங்களாம் பேச மாட்டாங்களா? எனக்கு 100 கேள்வி கொடுத்தாங்க, எனக்கு 50 கேள்வி கொடுத்தாங்க, எனக்கு 100 அப்படி தகவல்கள் வெளியே வரும்போது அதெல்லாம் கசியும் சார். அதெல்லாம் இது ஒரு இதுவா? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி வந்து கேட்டால் இன்னும் 50 தான் இருந்துதான். சராசரியாக பொதுவாக இப்போ பேச எல்லாமே யூகம் தானே, எல்லா ஊடகமும் யூகமாக பேசுது. இந்த கேள்வி இவர் கேட்டிருப்பாரு, அவர் போட்டு கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் வந்து இப்போ வந்து இன்னொன்று சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் தான் காரணம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சம்மன் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் கொடுத்த உடனே எல்லாரும் அவங்கெல்லாம் வந்து ஜானை தான் காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் தான் பேசுது. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் வழங்கப்பட்டது உண்மை. ஆனால் முதல்ல அதெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லாரும் வந்து விஜய் கை காட்டிட்டாங்க, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், அஜிகுமார் எல்லாமே வந்து விஜய் தான் காரணம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறதுனாக்கா, ஜானுக்கு சம்மன் கொடுத்த உடனே எல்லாருமே ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து கை காட்டி விட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக அமைப்பாளர், அவரை கூப்பிட்றாங்க சிபிஐ. இதெல்லாம் அவரு அடுத்தது ஜெகதீஷ் கூட கூப்பிடுவாங்க. இவர் தான் சொல்கிறாரு மேலே வந்து, ஜெகதீஷ் மேலே வந்து விஜய் குரல் கொடுத்தாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னா அப்போ ஜெகதீஷை கூப்பிடுவாங்க அடுத்தது. அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் சார். சிபிஐ எனக்கு தெரிஞ்சுக்க சிபிஐ விசாரணை நடக்குது. விசாரணை சரியாக நடக்குதா அப்படின்றத வந்து கேட்டால் விசாரணை முடிவுலாம் தெரியும். நம்ம இப்போ அறவே கடத்தமாக உள்ளே நுழைஞ்சி விசாரணை சரியாக நடக்குது. விசாரணை பொறுத்தவரைக்கும் மக்கள்கிட்ட முதல்ல விசாரணை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்டாங்க, முடிஞ்சிச்சு. அடுத்த கட்டமாக புஷியாந்திட்ட கேட்குறாங்க, அடுத்தது வந்து ஆதவ் அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க. சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட முக்கியமான வந்து இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கல்பிரிட் இவங்களை கேட்குறாங்க. மெயின் கல்பிரிட் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் கூப்பிட்டு கேட்குறாங்க. கல்பிரிட்னா தப்பு இப்போ என்ன இவங்கெல்லாம் நான் கேட்குறேன், நானே சொல்கிறேன் சார். இல்லை விஜய்க்கு வந்து இந்த 41 மரணங்களில் ஏதேனும் ஒரு வந்து பங்களிப்பு இருக்குது தானே செய்யுது. நீங்கள் ஒரு ரூமில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து காலில் விழுந்தேன் கையில் விழுந்தேன்னு சொன்னதே பலவீனம். நீங்கள் பொதுவில் கூப்பிட்டு அந்த மக்களை வெளிப்படையாக வந்து பத்திரிகையாளர்லாம் வர வச்சு நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா சரி. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க கூப்பிட்டு ரகசியமான சந்திப்பு கையில் காலை விழுந்து கெஞ்சிருப்பீங்க. சிபிஐ எல்லாம் விசாரணை பண்ணுச்சுன்னா என்னை போட்டு கொடுத்துறாதீங்க கூட கேட்டுருக்கலாம்ல. இல்லை, நீங்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, மக்கள்கிட்ட சிபிஐ எல்லாம் என்கொயரி எல்லாம் மக்கள் தான் சார் சாட்சி, ஒரு ஊடகம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சுங்க. கரெக்ட், அதை யூகிக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் தரப்பில் ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நஷ்டீடாக கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே. அது அடுத்தது மாமல்லபுரத்தில் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு விஜய் வந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது இப்படி ஒரு சாயல் இருக்கும்போது எப்படி அவங்க யாருக்கு எதிராக பதில், யாருக்கு ப்ளஸ்ஸோ இல்லையோ விஜய்க்கே மைனஸ். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மேலே யாரும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் பணம் கொடுத்தீங்க, நான் சொல்கிறேன். அதுதான் அது மைனஸ் தானே. அது மைனஸ் தானே. அது எப்படி ப்ளஸ் ஆகும்? அவங்களுக்கு ப்ளஸ் வாங்கினவங்களுக்கு. சரி, புரியுதுங்களா? வாங்கினவங்களுக்கு அதை பற்றி கிடையாது சார். ஏதோ தொகை கொடுக்குறாங்க, ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா கேட்குறேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் மேலே ஒரு அனுதாபம், ஆதரவு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதைத்தான் அதை ரகசியமாக செய்யாமல் வெளிப்படையாக செஞ்சுருக்கணுன்ற நான். நீங்கள் ரகசியமாக நீங்கள் கூப்பிட்டு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் தொகையை நீங்கள் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மக்களை கூப்பிட்டு நீங்கள் சந்திக்கிறீங்கல்ல, அப்போ அந்த மக்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா பணம்லாம் வந்து உங்களுக்கு சேர்ந்துருச்சாமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்கள்ல, நிவாரணம்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சாமா கேட்டிருப்பீங்கள்ல. பார்த்துமா சிபிஐ வந்து விசாரணை பண்ணும்போது என்ன எதுவும் சொல்லாதீங்கம்மா அப்படி சொல்லி பேசியிருக்கலாம்ல. அப்போ இதுவே ஒரு குற்றம் தான் மைனஸுன்ற நான் சொல்கிறேன் சார். யார் சொல்கிறாங்க? நான் சொல்கிறேன். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுத்தாரு நான் சொல்கிறேன். அதுக்காக நோக்கம் என்ன? உண்மையிலே நீங்கள் ஆறுதல் தெரிவிக்கிறீங்கன்னா அவங்கள எல்லாரையும் ஒரு மண்டபத்தில் வர சொல்லி வெளிப்படையாக ப்ரெஸ்ஸுக்காரங்களை வர வச்சு கேட்டால் அந்த மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அந்த நிவாரண தொகை நீங்கள் அங்கேயே கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அரசாங்கம் கொடுக்குதுன்னா வேறு சார். அரசாங்கம் நீங்கள் தனிநபர் வேறு, அரசாங்கம் வேறு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொலை குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை பண்ணிட்டேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு சாதகமாக சொல்லுங்கள், நான் என்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லுங்கள், இந்தாங்க தொகை எப்படிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்குது. ஒருத்தர் கொலை பண்ணுறான் சார், அவங்க ரகசியமாக போய் என்ன மீட் பண்ணி நான் அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாள் நைட் பண்ணி ஒரு பெரிய தொகையை கொடுத்து நான் வரவே இல்லை, உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை, நான் அப்படி சம்பவம் செய்யவே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதுதான். மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன் வெளிப்படையாக பண்ண வேண்டியதானே? ஒரு மண்டபத்தை வர சொல்லி எல்லாரையும் வந்து சந்திச்சு இங்கே வெளிப்படையாக நீங்கள் பேசுங்களேன். ஆனால் நீங்கள் அழகு கூட வெளிப்படையாக அழுகலாம், நாங்களும் பார்க்குறோம். இப்போது அந்த சம்பவம் நடந்த அந்த கரூரில் அந்த சிதறி கிடந்த செருப்புக்கள்லாம் பேரிகார்டு போட்டு ஒரு பாதுகாப்பே கொடுத்துருந்தாங்க பல நாட்களாக. சிபிஐ வர அந்த என்கொயரி எல்லாம் வர ஏன் அந்த 41 உயிர்கள் போன அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பில் இவங்கெல்லாம் போய் சந்திச்சு அந்த வழக்கை நீர்த்து போகிற மாதிரி தானே செஞ்சுருப்பாங்க. இவங்க நேரடியாக போய் சந்திக்கிறாங்க, சந்திக்கலன்றதுலாம் ரெண்டாவது சார். இவங்க விஜயோட வந்து அந்த சந்திப்பு
அந்த சந்திப்பை எதுக்காக ரகசியமாக நடத்துனாங்க? இப்போ அந்த கேள்வி வருமோ வராதா? சிபிஐயில் 100 கேள்விலாம் என்ன சார் கேட்பீங்க? காலைல நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்னா எப்படி, மத்தியானம் லஞ்ச் எப்படி, இதை கேட்பாங்க. 100 கேள்வியில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? 100 கேள்வியில் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்கிறது ஆரம்பிக்கும். இந்த வெண்ணெய் வெட்டிங்கெல்லாம் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, யார் புஷி ஆனந்த், அரசியல் சாணக்கியர்கள்லாம் வந்து பேசுனாங்கல்ல, அதுலேருந்து கேள்விகள் எடுப்பாங்க. இப்போ விஜய் சொன்ன கேள்விக்கான பதில் இருக்கும். அந்த முதல்ல சந்திப்பில் வந்து 100 கேள்வி கேட்டாங்க சொன்னீங்க இல்லையா, எத்தனை கேள்வியோ அந்த கேள்வியிலேருந்து துணை கேள்விகள், இந்த கேள்விக்கு சொன்ன பதில் அவங்க சொன்ன பதிலுக்கு மேட்ச் ஆகலைன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி, இப்படி கேள்வி கேட்டு சிபிஐ விசாரணைன்றதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிலாம் பார்க்க முடியும். ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த கேள்வியெல்லாம் எடுப்பாங்கன்னு யூகிக்கலாம் முடியாது. கடந்த என்கொயரி, அதாவது 22ஆம் தேதி போனார் இல்லையா, அப்போவே வந்து விஜய் வந்து கைது செய்யப்படலாம், ஆனால் இவர் தரப்பில் அடுத்த கட்ட விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்த போதில் பொங்கல் காரணம் காட்டி அவர் வந்துட்டதாக பேசப்பட்டது. இந்த முறை விசாரணைக்கு இப்போ போயிருக்காரு, கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்படுவாரா? இல்லை, கைது செய்யப்படணுன்ற நான் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. உள்ளே வச்சா நான் ஒரு வாரம் என்ன ஆகிட போகிறான்? நல்ல ஒரு பக்குவம் வந்து கிடைக்கும். பல பேர் தெரியல, சிறைக்கு போகும்போது வெறும் கையோட போயிட்டு புத்தகத்தோடு வருவாங்க. நீ பேனா கொடுத்தாலும் நோட்டு கொடுத்தாலும் அந்த பிளைனாக தான் வரும் பேப்பரு. ஏன்னா சரக்கு தானே எழுத முடியும். பல தலைவர்கள் அப்படி தான் சார். உள்ளே போனாங்கன்னா வரும்போது புத்தகத்தோடு வருவாங்க. ஏன்னா வெறும் பிளைன் நோட்டில் ஒரு புத்தகமே எழுதிடுவாங்க உள்ளே உட்காந்து. விஜய்க்கு அந்த சரக்குலாம் கிடையாது. ஒரு வாரம் உள்ளே தான் இருக்கட்டுமே, என்ன ஆயிருப்போது? அந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புஷி ஆனந்த் போய் தலைமுறை ஆனந்த் அதனால சார் நீங்கள் வந்து முன்ஜாமீன் போடும்போது அரசு நீங்கள் எதுவும் குறை சொல்லவே இல்லையா? காவல்துறை அரசு எதுவும் குறை சொல்லையா? அப்போ வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கேட்டால் உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்காது. அதுக்காக நான் கேட்டால் அரசு தரப்பில் நம்ம எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. இப்போ முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணும்போது அப்போ நீங்கள் அரசையோ வந்து காவல்துறையோ நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. ஏன் நீங்கள் வந்து கேரளில் இருந்து நன்றி தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் போயிட்டு வந்து குறை சொல்கிறீங்க. இப்போ சிபிஐயில் போய் நான் கேட்டால் காவல்துறை வந்து இப்போ புரியுதுங்களா? முரண்றது இதுதான், இந்த முன்னுக்கு பின் முரண்றது தான் இதுதான். அப்போ மூடிட்டு பொத்திட்டு இருக்கணும். பாண்டிச்சேரியில் போய் காவல்துறை குறை சொன்னீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் வந்து அங்கே போய் நீங்கள் குறை சொன்னீங்களா இல்லையா? இப்போ சிபிஐயில் போய் குறை சொல்லுவீங்க. அப்போ முன்ஜாமீன் வந்து மனு தாக்கல் பண்ணும்போது ஏன் அப்போ சொல்லவே இல்லை? அப்போ உங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் தோன்ற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ சிக்கல் ஆகுதா இல்லையா சார்? சிக்கலாக இவங்க தான் சிக்கல் ஆக்குறாங்க. இப்போ அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அந்த பிரச்சார பயணத்தை ஒத்தி வச்சார். அதுக்காக பிறகு பல நாள் கழித்து மீண்டும் தனது பயணத்தை தொடங்கினார். ஒரு 2 மாவட்டத்தை முடித்தாங்க. மீண்டும் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. சனிக்கிழமை மீண்டும் பயணம் மேற்கொள்வாரா விஜய்? எனக்கு தெரிஞ்சுக்க விஜய் வந்து இனி எந்த பயணமும் இல்லை, அந்த பேருந்து வேறு இன்றைக்கி சிபிஐ கண்ட்ரோல் இருக்குது. ஆமாம் சார். சார் பேருந்தே புது பேருந்து கூட வாங்குவாங்க சார். நாளைக்கே பட்டன் தட்டினா வந்து ஒன்று புது கேரவன் வந்து நிற்க இவங்ககிட்ட பணத்தை கொட்டுறதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஆளுங்க வந்துட்டாங்கல்ல. பிரச்சனை அது கிடையாது சரிங்களா? இந்த சனிக்கிழமைன்றதே நான் தான் முதல்ல சொன்னேன். இந்த சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணுறதே முதல் தப்புங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் லீவுன்றதுக்காக தான் அன்றைக்கி வைக்கிறாங்கன்னா கூட்டம் வராது. இதே நீங்கள் நார்மல் டேட்டாக தான் இந்த சிக்கல் வந்திருக்குமா சார்? நம்ம பேசுறதெல்லாம் புறந்தள்ளானுங்க அனுபவிக்கிறானுங்க. இதே நீங்கள் சனிக்கிழமை வைக்காமல் நார்மல் டேயில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்திருக்குமா? அதுவும் மதிய வேலையை வச்சுன்னா வந்து கூட்டம் வந்திருக்குமா சார்? நீங்கள் வசதியாக சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு மேலே, அதுவும் நீங்கள் 9 மணிக்கே நீங்கள் வருவேன்னு சொல்லிவிட்டு அந்த ஜனங்களெல்லாம் சேர்த்துட்டீங்க மொத்தமாக. உள்ளே வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு சரிங்களா? இந்த சிக்கல் எதனால்? விஜய் எடுத்த தவறான முடிவு தான். ஏன்னா சனிக்கிழமை கவர்மெண்ட் ஆஃபீஸ் லீவு, ஸ்கூல் லீவு, வந்து பாதி பேர் வந்து இதுக்காக வந்துடுவாங்க அப்படின்னா. என்னை கேட்டால் விஜய் எடுத்த தவறான முடிவு தான் இந்த மரணத்துக்கு காரணமே. இப்போ அந்த பேர் இந்த உபயோகப்படுத்த முடியுமா சார்? பொதுவாக கேஸ் ப்ராப்பர்ட்டி கேஸ் முடிகிற வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது சார், புரியுதுங்களா? கேஸ் முடிஞ்சது பண்ணலாம். ஆனால் சமீபத்தில் பாண்டிச்சேரியில் போய் பண்ணாங்களா? சரி, அதுதான் நான் சொல்கிறேன். சரி, அந்த கேரவனுக்கு வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுங்க, அது பண்ண முடியாது. அப்போவே அவங்க எஃப்ஐஆரில் சேர்த்தாங்கன்னு சொந்தது. என்னை கேட்டால் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்து கேரவனை வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேரவனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்றது ஃபுல்லாகவே வந்து போலீஸ் கண்ட்ரோல் வந்துட்டுருக்கும் சரிங்களா? விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா உள்ள சரக்கு இருக்குது உள்ளே இருந்து தான் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே நடக்கவே இல்லை. இதுதான் முதல் அடிப்படையில் கோட்டை விட்ட விஷயம். இந்த 2 விஷயமே இந்த ரெண்டுமே நடந்துருதுன்னா விஜய்க்கு சிக்கலாயிருக்கும். விஜயும் செக் பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி ஏன் குரல் கொடுக்க ஓடினார்? பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க, அங்கே என்ன நடக்குதுன்றது தகவல் வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்றது கூட சொல்லாமல் திருடம் ஓடுற மாதிரி ஓடினானா இல்லையா? குரல் கொடுக்குறது ஓடினானா இல்லையா? எதுக்கு ஓடினேன்? ஏன்னா சரக்கு. அந்த குழந்தை காணாமல் போது பார்த்தீங்கன்னா அந்த குரல் கொடுக்குற விஜயம் எடுத்து பாருங்கள் சார்.
ஏதோ பொருள் காணோம்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு மூட்டை ஏதோ காணுமாப்பா அப்படி சொல்கிறேன். ஏப்பா ஏதோ பர்ஸ் வச்சுட்டாங்களாம்மா, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்கிற மாதிரி இருக்குதா. ஏப்பா யாரோ அஸ்மிதாவை காணுமா, தம்பிகளா கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள். உள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கேரவன் பக்கத்தில் இருக்கிற ஆளை விட்டுட்டு கேட்டால் வந்து ஜெகதீஷ் கால் பண்ணுங்க, ஜெகதீஷ் கால் பண்ணுங்கன்னு சொன்னது. அப்போ ஜெகதீஷுக்கு சம்மன் கொடுக்கணும் அடுத்தது. இப்போ புரியுதுங்களா? ஜெகதீஷ் இருந்தாரா, ஜெகதீஷ் கூட வந்து வினோத் இருந்தாரா, உள்ள யாரெல்லாம் இருந்தாங்க, அஜித்குமார் விசாரணையில் சொல்லியிருக்க மாட்டாரா டிரைவரு? இப்போ புரியுதுங்களா? இவங்க வந்து இந்த விஷயத்தில் விசாரணை, எனக்கு தெரிஞ்சு இந்த விசாரணை வந்து இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது சார். இந்த விசாரணை முடிவில் வந்து விஜய் கைது செய்யப்படாதுன்னு கேட்டிங்களா, விஜய் கைது செய்யப்பட்டால்தான் இந்த விசாரணை வந்து கைது செய்யப்பட்டு இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால்தான், குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டு நீதிமன்றம் என்ன வேணால் முடிவு எடுக்கட்டும். அது நடந்தால் தான் சிபிஐ விசாரணை முழுமையாக நடந்ததுன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய்க்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது, சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த சிபிஐ வந்து விசாரணைக்கு ஊற்றிச்சுன்னு அர்த்தம். இல்லை, இது இந்த முழு பொறுப்பு, முழு பங்கு யாருக்கு போய் சேரும்? புஷி ஆனந்துக்கா, இல்லை ஆதவ் அர்ஜுனாக்கா, இல்லை விஜய்க்கா? 4 பேருக்கும் சமமாக சேருது சார். இதில் பங்களிப்பு வந்து விஜய்க்கு வந்து அதிகம் இருக்குது. விஜய் தான் வந்து காலதாமதமாக கிளம்புனாரு சார். இவங்க ஃபோன் பண்ணி விஜய் சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகுது இல்லை, நம்ம எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், 11 மணிக்கு அங்கே இருக்கணும், நீங்கள் இங்கேயே 11 மணிக்கு கிளம்புனா எப்படி, சீக்கிரம் கிளம்புங்க சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது. புஷியானந்த் சொல்லுவாரா? அடுத்தது பாண்டிச்சேரியில் இருப்பான் புஷியானந்த். விஜய் சொல்லிட முடியுமா? இல்லை தலைவரை ரொம்ப லேட் பண்ணுறீங்க தலைவரை, நம்ம அங்கே சீக்கிரம் வந்து 8:30 மணி 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் தலைவரை நாமக்கல்ல, என்ன தலைவரை நீங்கள் லேட் பண்ணீங்க சொல்ல முடியுமா? ஆதவர்ஜனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அந்த இடத்துல சர்வாதிகாரம் யார்? விஜய். அப்போ யாருக்கு அங்கே வந்து இருக்குது? இப்போ ஏன் இதே புஷியானந்த் சொல்லிடுறாரு சார், நான் சொல்லிட்டேன் சார் தலைவர்கிட்ட சீக்கிரமாக கிளம்புங்கன்ட்டு. அவர் அப்போ தான் சார் வந்து பொறுமையாக நான் வந்து சாவகாசமாக கிளம்ப, நான் என்ன சார் செய்ய முடியும்? அது அவர் மெதுவாக கிளம்புன்னு நான் தலைவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா சார்? அழகாக சொல்லியிருப்போம் அந்த வார்த்தை யார்? ஏன்னா புஷியானந்த் ஒரு தடவை என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அதை சொல்லக்கூடாது, நாகரிகம் சொல்லக்கூடாது. அப்படி பேசும்போது அந்த அந்த ஸ்டைல் எப்படி இருந்திருக்குன்றதை என்னால் யூகிக்க முடியுது. சிபிஐயில் இவன் எப்படி பேசியிருப்பான் இது அதுன்றதை எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த எங்கள் தலைவர் வந்து அவர் கிளம்பும் போது நீங்கள் போய் வந்து சீக்கிரமாக கிளம்புங்கன்னு நான் சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்கள் சார். இப்போ ஐயாவே இருக்கிறாரு, அதிகாரி இருக்கிறாரு, அவர் மெதுவாக தான் கிளம்புவார். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு அவர் கீழே இருக்கிறவர் வந்து சீக்கிரம் கிளம்பிங்கன்னு சொல்லிங்களா சார்? நீங்கள் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் பொறுமையாக கிளம்புறாரு எங்கள் தலைவர். அப்படி தான் பேசியிருப்போம். யார்? புஷியானந்த். தகுதி இல்லாத தலைமை. இதெல்லாம் விஜய்க்கு தேவையா சார்? இதெல்லாம் நான் கேட்குறேன், விஜய்க்கு தேவையா இதெல்லாம்? ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா திட்டமிடல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெறும் வியூக அமைப்பாளர் மட்டும் வச்சு தான் கிடையாது. வியூக அமைப்பாளர் வியூகம் கொடுத்துட்டு போயினே இருப்பான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் போடாது யார் தப்பு? நான் ஜானுக்கு மட்டும்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இருக்கிறத பேசுகிறேன். வியூக அமைப்பாளர் தான். இங்கே ஒரு வியூக அமைப்பாளர் இருக்கா, அதே மாதிரி சுனில்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறான். யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. வியூகம் அமைக்கிறது தான் அவனுடைய வேலை. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பெரிய டீம் இருக்குது ஏடிஎம்கேல. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இவர் வந்தால் பிடிங்கிடுவார், அவர் வந்தால் கற்று கட்டுருவார். செங்கோட்டையன் வந்தார்னா அப்படியே புரட்டிடுவார். நானுங்க அப்படியே புரட்டுந்தாங்கிறார் அவர். என்ன பண்ணாருன்னு இன்றைக்கி வரைக்கும் புரியவே இல்லை. நாஞ்சில் சம்பத்துக்கு ஏதோ வந்து நல்லா ஓடிட்டு இருக்குது. இது வீட்டில் 3 வேலையும் வந்து கடை தான் எங்கே. ஏன்னா 50,000 1 லட்சம் எவனா தருவானா சார்? ஒரு மீட்டிங்க்கு 1 லட்ச ரூபா. ஒரு மண்டபத்துக்குள்ளே வருது செயற்குழு அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் போய் இவர் பேசுகிறதுக்கே 1 லட்ச ரூபா. லயலாமணிக்கு 20,000 ஒரு கூட்டத்துக்கு. அவன் செட்டில் ஆகிட்டாரு நல்லா வசதியாக. இது இவங்களாம் வந்து சோத்துக்கலாமல் இருந்தாங்க. இந்த இன்னொருத்தருக்கால அந்த எஃப்ஐஆர்லாம் தலைமுறை வந்தாங்கல்ல 1 மாதம், அவங்களாம் இப்போ ஒரு மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறாங்கன்னா அந்த கட்சி நிர்வாகிகள் பணம் கொடுக்குறானுங்க 50,000. அவங்களும் நல்லா வசதியாக எல்லாம் வந்து செட்டில் ஆகிடுக்கிறாங்க ஒவ்வொருத்தனா. இதான் இருக்கிற உண்மை நான் சொல்கிறேன். அதாவது இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து இதை சொன்னால் தான் இவனுக்கு அப்படியே எரியுது, திகுன்னு எரியுது. காரணமே அதுதான். எஸ்சிஎஸ்சி இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த வழக்கு சிபிஐக்கே போயிருக்காது, இதே எஸ்ஐடியில் இருந்திருக்கோம். ஒரு லாபி கிடச்சிருக்கோம். உண்மை, நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். ஒரு லாபி கிடச்சிருக்கோம். டிஎம்கேயில் இருக்கிற சில என்ன சொல்றேன்னா அந்த வேர்கள் இவருக்கு பழக்கம், எஸ்எஸ்சிக்கு பழக்கம், ஒரு புரிதல் இருந்திருக்கும், ஒரு லாபி கிடச்சிருக்கும். தமிழில் உரையாட முடியும், எதுவாக இருந்தாலும் எளிதாக ஒருத்தர் அணுக முடியும், ஒரு லாபி எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன லாபி இருக்குது? இதில் வர பெருமையாக வர சொல்கிறானுங்க. இது எனக்கு சில பேர் சொல்கிறாங்க, அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து கட்டுப்படுத்தின்னு இருக்கிறேன் நான். ஏன்னா சில தகவல் சொன்னேன், அது ஒரு கில்லாடிங்க
டெல்லியில் போய் எல்லாம் என்னென்னோ பண்ணாங்க, டெல்லியில் போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே எதிர்பார்க்குறாங்க எது தானாக வந்து ஆடு வந்து சிக்குதுன்னு, எது தானாக ஆடு வந்து சிக்குதுன்னு அங்கே எதிர்பார்த்துருக்குறாங்க. இதில் இவங்க சொன்னாங்க ஆதை முடிச்சுனா கில்லாடிங்க போய் இங்கே தமிழ்நாட்டில் விசாரிக்கணும், சிபிஐ விசாரிங்க. ஏண்டா டே சிபிஐ விசாரணை யார் உங்களை தானே பண்ண போகுது, சிபிஐ உங்களை தானே பண்ண போகுது. அப் டு பாட்டம் எங்கேருந்து ஆரம்பித்தானுங்க பார்த்தீங்களா, புஷியானந்துலேருந்து ஆரம்பித்தானுங்க. எல்லாரையும் விசாரணை பண்ணி கடைசியாக வந்து கொண்டு வந்து இப்போ விஜய் கிட்ட கூட விஜய் கொண்டு போய் எங்கே நிறுத்திட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள். சார் இந்த பொங்கல் லீவில், அதாவது விஜய் சிபிஐக்கு ஆஜரான அடுத்த நாள்லேருந்து ஒரு காணொளி வைரலாக ஓடிச்சு. அதுவும் குறிப்பாக இந்த லீவ் டைமில் பொங்கல் ஹாலிடேஸில் பயங்கர வைரலாக போச்சு சார். என்ன காணொளின்னா, த்ரிஷா பேசி அந்த வீடியோ, என்ன ஆசை நான் சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டுக்குன்று அந்த காணொளி வந்து ரொம்ப வைரலாக. அது இப்போ இல்லை எப்போ பேசுனது தான் அது. இப்போ வந்து அவங்களே இந்த ஜோம்பிஸ் இருக்கானுங்கள, இந்த டிவிக்கில் இருக்கிறாங்க, அவங்களே அதை போட்டு போட்டு ரசிக்கிறானுங்க. அவனுக்கு மூலம் அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா பாருங்கள், ஷேர் பண்ணுறதுக்கு யார் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களே அதை பண்ணுறாங்க. இல்லை என்ன கனெக்டிவிட்டி சிபிஐ விஜய் போனதுக்கும் சார் த்ரிஷா சொன்னதுக்கும் என்ன? நான் சொல்கிறேன் சார், இது இப்போ இந்த சிபிஐ வந்து ஒரு இப்படி எடுத்துக்கிறாங்க. என்ன கேட்டால் இப்போ அவர் இன்னும் சிஎம் ஆகிட்ட மாதிரியும், அவரை சிறையில் வச்சோடனே அந்த பொறுப்பை வந்து இந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரியும் அப்படி ஒரு கற்பனையாக ஓட்டுறானுங்க. சொல்ல புரியுதுங்களா? சிபிஐ தான் இப்போ அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. சிபிஐ கைது பண்ணாலும் கூட சார் திகார் ஜெயிலில் வச்சுருக்கா இவனுக்கு என்ன பட்னியாக இருக்க போகிறானுங்க, இல்லை த்ரிஷா வந்து நான் கிட்டனா வந்து சாப்பிடாமல் இருக்க போகிறாங்களா? அதெல்லாம் நடக்குதான். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சிறைன்னு போனால் கூட ஒரு வாரம் வச்சுருந்தா அப்படியே கைது செய்தால் கூட சொல்கிறேன் சார், அப்படியே கைது பண்ணாலும் கூட ஜாமீனில் வர போகிறாங்க, அப்புறம் வழக்கை எதிர்கொள்ள போகிறாங்க. அந்த வழக்கு ஒரு நாளில் முடியாது சார். அந்த நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இந்த வழக்கு ஒரு நாள் முடிஞ்சு இருந்துண்ணா? ஏன்னா வந்து விஜய் ஒரு வாரம் ஜெயிலில் வச்சுருக்க முடியும், ஒரு 15 நாள் வச்சுருக்க முடியும். அப்புறம் பெயில் பண்ணி வந்துடலாம். 90 நாளில் வந்து எந்த கேஸாக இருந்தாலும் கொலையே பண்ணியிருந்தாலும் கூட 90 நாளில் பெயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு எதிர்க்கணும். இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு தான் நீங்கள் எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சாத்தாங்குளம் மேட்டர் இன்னும் வெளியே வந்து முடியல, 7-8 வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 7 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இன்னும் முடியல. அது மாதிரி நான் தூத்துக்குடி மேட்டர் சொல்கிறேன். இதெல்லாம் எப்போ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மா சார், இதெல்லாம் வந்து சும்மானா வழக்கு நடக்கும், அதான் ஒரு 10 வருஷம் ஆகும். இந்த ஒரு விசாரணையும் கூப்பிட்டு இப்போ 41 பேரும் நீங்கள் விசாரிக்கணும். எத்தனை சாட்சிகள் இருக்கிறாங்க? 41 பேர் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கப்புறம் வந்து குறுக்கு விசாரணை வந்து மற்ற சாட்சியங்கள், அதுக்கப்புறம் வந்து விசாரணை, குறுக்கு விசாரணை, இதெல்லாம் முடியறதுக்கு 10 வருஷம் ஆகிடும். அப்போ விஜய் பலமுறை தனி விமானத்தில் டெல்லி அப்படி கிடையாது. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போது ஜெயலலிதாவை கூட வந்து ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த சொத்து குவிப்பு வழக்கு, வாழ்க்கை முழுதும். அதே தான் இதுவும் அதே தான். அது என்னென்னா சிவில் நேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவில்னா சொத்து குவிப்பு வழக்குன்றது. இது என்னன்னு கேட்டால் வந்து சிவில் கிரைம் ரெண்டும் சேர்ந்து இது முழுக்க கிரைமு. சரிங்களா? இதுக்கு காரணம் இது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க வேண்டியது தான். இது அப்பப்போ வந்து தனி நீதிமன்றம் எப்படி அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு கூட அது தனி நீதிமன்றத்துக்கு நிறையா நடந்துடணும். இது நான் கேட்குறதுக்குன்னா, நீங்கள் ஜுடிஷியலாக நீங்கள் சிக்கிறது கூட சார், உங்களை சிக்க வச்சாங்கன்னா பரவாயில்ல, நீங்களே சிக்கிக்கிறீங்க போயிட்டு. இதில் என்னடா பெருமைன்னு கேட்டால் வந்து சிபிஐ விஷயம் எல்லாம் அதே காக்கி யூனிஃபார்ம் தானே, இது அதே யூனிஃபார்ம் தானே, அதே காக்கி யூனிஃபார்மு, அதே ஷூ தானே, சொல்லுங்க பார்க்கலாம். சிபிஐயில் அது கௌரவம் உங்களுக்கு? எல்லாம் ஒரே போலீஸ் தான் சார். ஒருபோதும் ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸை விட்டு கொடுக்காது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸை விட்டு கொடுக்காது. நீங்கள் எல்லாத்தையும் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்க, பக்குவம் இல்லாமல் நீங்களே இதை அவாய்ட் பண்ணி இருக்கணும். இந்த நீங்கள் எப்போ வந்து ஒரு யூகிக்கணும் சார். அதுதான் சார் கூட இருக்கிறவன் அறிவாளியாக இருந்தான்னா போய் சிபிஐ எடுக்க சொல்லி நீதி வெல்லுன்னு போட்டேன். நீதி வெல்லு நீ தானே போட்ட நீதி வெல்லுன்னு. எதுக்கு போட்ட நீதி வெல்லுன்னு? சிபிஐ எடுத்த உடனே நீ போட்ட. அப்போ இது உனக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த நீதி வெல்லுன்னு நீ போட்டக்கூடாது இல்லையா சார்? அதுக்கப்புறம் தனி நீதிமன்ற நீதிபதியை வந்து நீ என்ன சொல்கிற கேட்டினா உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சு போ அப்படின்னு சொல்லிச்சுன்னு. அது எவ்வளோ தப்பு தெரியுங்களா? அது உன்னை விசாரிக்க போகிறது ஒரு நீதிபதி தான். நீதிபதியை அவமதிக்கிறது, காவல்துறையை அவமதிக்கிறது, எல்லா தவறும் நீயே பண்ணிட்டு இப்போ புரியுதுங்களா? இதுதான் அடிப்படை அறிவு வேணும். எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ நிதானமாக இருக்கணும், எப்போ உணர்ச்சி வசப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவோடு யோசிக்கணுன்றதெல்லாம் யோசிக்கணும். ஒரு பேசுறது போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீதியரசரை வந்து நம்ம இப்படி சொல்கிறோமே, ஒரு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நீதியரசரை வந்து தலையில் குட்டு வச்சுருந்தா நீங்கள் சொன்ன அர்த்தம்.
அது உனக்கு உடன்பாடுகள் கூட இல்லாத போட்டோம். தனி நீதிமன்றம் வந்து அந்த ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிது. பேசுகிற வார்த்தை தானே, மெச்சூரிட்டி இருக்கா அவனுக்கு, அனுபவிச்சு தான் ஆகணும். விஜயெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருங்க தாராளமாக ஒரு வாரம் நாள் சார், ஒரு மாதம் உள்ளே வைக்கலாம் சார். அனுபவத்தில் சொல்கிறேன், நான் பார்த்தது சொல்கிறேன். ஒரு குற்றத்துக்கு நேரடியாக பனிஷ்மெண்ட் வராது சார், சுற்றி வலிச்சு வரும். சில நேரங்களில் எப்படி நேராக போய் பிரிட்ஜில் போய் இறங்கும்போது வந்து சர்வீஸ் ரோடில் கூட வந்து கனெக்ட் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி இந்த ரோடு அந்த மாதிரி தான். சில நேரங்களில் நம்ம செய்கிற தப்பு வந்து வேறு ஒன்று. அப்பனை உதாசீனப்படுத்தினேன், அம்மாவை உதாசீனப்படுத்தினேன், மனைவி பிள்ளைகளை உதாசீனப்படுத்தினேன். தனியாளாக இருக்கிற உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இல்லை, உனக்கு மரியாதையே கம்மி சமூகத்தில். நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து மரியாதை இல்லை. கூட இருக்கணும் மதிக்க மாட்டான் சார். இதே நீங்கள் ஒரு குடும்பத்தோடு இருங்க, அதுக்கு வேறு அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க சொல்லி ஒரு குடும்பத்தோடு இருந்தால் அந்த மரியாதையே வேறு, எல்லாத்தையும் வந்து வரும். நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லியாக இருக்கிற, உனக்கான ஆளே கிடையாது, குறைஞ்சபட்சம் குடும்பம். நீ சொல்லலாம், இது எனக்கு பெரிய கூட்டமே இருக்குது, என்னை நம்பி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தூக்கி ஒரு வாரம் ஒன்று 10 நாள் நீ திகார் ஜெயிலில் இது எத்தனை பேர் வந்து சாப்பிடாம வந்துடுறான் பார்த்தோன்னா. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருப்பானுங்க, சும்மா கதை இதெல்லாம். இவர் தூக்கி ஒரு வாரம் திகார் ஜெயிலில் வச்சா என்ன ஆகிடும்? நான் கேட்குறேன். கடந்த காலத்தில் எல்லாரும் போயிருக்கிறாங்க சார். கலைஞர் போயிருக்கிறார், ஜெயலலிதா போயிருக்கிறாங்க, எல்லா தலைவரும் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன் இறந்தே போயாச்சு. உலகமே வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் சொன்ன தலைவன் வந்து கொல்லப்பட்டாருன்னு சொன்ன பிறகு இங்கே என்ன யாராவது கவலைப்பட்டானா? டபரா பிரியாணி சாப்பிட்டு இருந்தானுங்க. உண்மை தானே இது? இதை பக்கத்தில் தானே. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஐயோ இப்படி ஆகிடும் அப்படியான கிடையாது. சல்மான் கான், சஞ்சய் தத், இதெல்லாம் பல நடிகர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை. என்ன நம்ம சிறை போனோம்னா இங்கே அப்படியே ரத்த ஆறு ஓடும், ஒரு ஆரம் ஓடாது. இது அதெல்லாம் 72 நாள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. வெளியில் 3 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க, அந்த மக்கள் கூட உட்காந்துருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க 3 வேளை. அப்படி சாப்பிடாம மயக்கச்சு விழுந்துருக்கோன்னா யார் மயங்கி விழுந்தாங்க? ஸோ அவங்க 72 நாள் உள்ளே இருந்தாங்க, இவங்க வெளியில் உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் அரசியலுக்காக பண்ணது, அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி ஒன்றும் வந்து நடந்துட போதில்லை. அதனால் வந்து ஐயோ விஜய் ஜெயிலில் வச்சா அப்படியே வானம் 2ஆக புலந்துடும், பூமி 2ஆக ஓடி வெடிச்சிடலாம் கிடையாது. தப்பு செய்தால் அந்த தண்டனை சார், யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தொடர்ந்து பேசுவோம் சார். விஜய் சிபிஐ என்கொயரியில் இருக்கார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முன்னேறதுங்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.